இலங்கையில் பௌத்த விகாரைகளையும் பௌத்தத்தையும் புத்தர் சிலைகளையும் பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் சொல்கிற அரசியல்வாதிகள், ஒரு சில இனவாத அரசியல்வாதிகள், ஒரு சில இனவாத பௌத்த பிக்குகளுக்கு பெரும்பாலான நேரங்களில் கண் தெரியாது, காதும் கேட்காது. சில சம்பவங்கள் விகாரைகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது செய்திகள் வெளிவந்தால் அதை பற்றி கதைக்கிறதுக்கு முன்வர போகிறது கிடையாது. பிக்குகள் ஏதாவது சர்ச்சைகளில் மாட்டிக்கொள்கிற சந்தர்ப்பத்தில் அது பௌத்தத்துக்கு எதிரான ஒரு விஷயம்னு சொல்கிறதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு முன்வர்றது கிடையாது. அதே இனவாதத்துக்காக ஒரு செயற்பாட்டை ஒரு சம்பவத்தை பயன்படுத்த முடியும்னு சொன்னால் இந்த அளவு உச்சத்துக்கும் போகிறதுக்கு சில இனவாத பௌத்த பிக்குகளும் சில இனவாத அரசியல்வாதிகளும் தயாராக தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. திருகோணமலை புத்தர் சில விவகாரம்ன்றது இன்றைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு உட்பட்ட ஒரு விஷயமா மாறி இருக்கு. அந்த பிரச்சனைக்கு இப்போதைக்கு ஒரு தற்காலிகமான தீர்வு காணப்பட்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தாலும் கூட அந்த சில அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்ற வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் சம்பந்தமா அதை பற்றி திரும்ப திரும்ப கதைக்கிறதும், அதுல இருக்கிற சர்ச்சையான விஷயங்களை பற்றி பொது வழியில கதைக்கிறதும் நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரியான ஒரு செயற்பாடு. அப்படியான ஒரு பின்புலத்துல தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே மூல காரணமா இருக்கிற கசப்ப தேரர் சொல்லப்படுற நபர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறார். அந்த இடத்துக்கு போய் அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், இனி நான் திருகோணமலையில தான் இருக்க போறேன். ஒரு சிலர் சொல்றாங்களாம், வெளியில இருந்து வந்திருக்கிற ஒரு நபர் வந்து எப்படி இந்த பிரச்சனையில தலையிட முடியும், வெளித்தரப்புகள் இதுல தலையீடு செய்யறதுதான் பிரச்சனைக்கான காரணம் சொல்லி எல்லாம் சொல்லப்படுது. இதனால நான் இனி அந்த என்னுடைய இடத்துக்கு போக போறது கிடையாது, திருகோணமலைக்கு என்னுடைய முகவரியை மாற்றிக்கொண்டு நிரந்தரமா இந்த இடத்துல வசிக்க போறேன், இதுக்கு பிறகு யாருமே கேள்வி கேட்க முடியாது என்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. இன்னும் ஒரு பக்கம் இந்த விகார அதை சுற்றி இருக்கிற வரலாறு சம்பந்தமா நிறைய விஷயங்களை ஊடகங்களுக்கு சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது. 1951ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்ட ஒரு விகார திருகோணமலை மாவட்டத்திலேயே முதலாவது பௌத்த அறநெறி பாடசாலை இங்கேதான் இருந்தது. சுனாமியால் அந்த கட்டடம் சேதமாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2014ஆம் ஆண்டில் மஹிந்த ராஜபக்ச புனித பூமி உறுதியை கொடுத்திருந்தார். இந்த மாதிரியான வரலாறுகளை எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டு போறார். இதை பற்றி ஊடகங்களையும் செய்திகள் வெளிவந்திருந்தது. இதுவரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதையும் தாண்டி நீதிமன்றத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற வழக்கு சம்பந்தமாகவும் அந்த வழக்கில் விசாரிக்கப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்துறன் என்ற பெயர்ல சில விஷயங்களை வந்து கசப்ப தேரர் குறிப்பிடுறாரு. அந்த இடத்துக்கு போலீஸ் வந்ததும் பிழையானதாம். அந்த இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற பௌத்த பிக்குகளை அரெஸ்ட் பண்றதுக்கு கைது செய்யறதுக்கு போலீஸ் அதிகாரிகள் முயற்சி எடுத்தாங்களாம். ஒரு சட்டவிரோதமான சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா கைது செய்யறதுக்கான முழுமையான அதிகாரம் போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கு. சிலர் இன்னைக்கு அதிகம் கதைச்சு கொண்டிருக்கிறது ஆர்டிகல் 9 பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லி அரசியலமைப்பில் இருக்கிற சரத்து நீக்கப்படணும், அது நீக்கப்படும் வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் போலீசால் எடுக்க முடியாது என்ற மாதிரியான விளக்கம் கூட இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நிறைய பதிவுகள் அந்த மாதிரி போடப்படுது. ஆனா பொதுவான சட்டத்துக்கு அமைய ஒரு சட்டவிரோதமான செயற்பாடு நடக்குதுன்னு சொன்னா அது பௌத்த பிக்குவா ஒரு பூசாரியான்றது அங்கு கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. யார் வேணும்னாலும் இலங்கையினுடைய போலீஸ் அதிகாரிகள் கைது செய்ய முடியும், நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியும். ஆனா இந்த இனவாத கசப்ப தேரர் அந்த இடத்துக்கு போய் கேட்கிறார், ஒரு பௌத்த பிக்குவ போலீஸ் அதிகாரிகள் அரஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு கோவிலுக்குள்ள போய் ஒரு பூசாரியை கைது செய்ய முடியுமா, ஒரு பள்ளிவாசல் இருக்கிற மௌலவியை அரசு பண்ண முடியுமான்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. சரி, இதுவும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். சிங்கள மக்கள் போராட வேண்டிய ஒரு காலகட்டமா இது மாறி இருக்கு. சிங்கள மக்கள் பௌத்தத்தை காப்பாற்றுறதுக்காக கிளர்ந்தெழுங்க சொல்லி திருகோணமலையில் இருந்து கொண்டு அந்த சர்ச்சைக்குரிய நிலப்பரப்பில் இருந்து கொண்டு அழைப்பு விடுக்கிறார், அறைகூவல் விடுக்கிறார். இது ICCPR சட்டத்தின் கீழே ஒரு குற்றமா கருதப்படாத விஷயமா? ஏன் போலீஸ் அதிகாரிகள் இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த மாதிரியான கதைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு பொறுமையா அமைதியா இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. எந்த அரசாங்கமா இருந்தாலும் எந்த போலீஸா இருந்தாலும் சில தேரர்கள் மேல கை வைக்க முடியாது, கைது செய்யவும் முடியாது, அது வேற பிரச்சனையா மாற்றப்படும். ஆனா இந்த மாதிரியான இனவாதத்தை தூண்டுற பிக்குகளுக்கு தொடர்ச்சியா அதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படுற சந்தர்ப்பத்தில் அதன் மூலமா ஏற்படுற விளைவுன்றது பாரதூரமானதா இருக்கும். பௌத்தத்தை காப்பாற்றுறதுக்காக சிங்கள மக்கள் கிளர்ந்தெழுங்க போராடுறதுக்கு தயாராகுங்க என்ற மாதிரி ஒரு அழைப்பு விடுக்கிறார். அதையும் தாண்டி அவர் குறிப்பிட்ட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்பவே இப்படியான சம்பவங்கள் நடக்குது, இன்னும் ஒரு 10 வருஷங்களுக்கு பிறகு திருகோணமலைக்கு பிக்குகள் வரவே முடியாது, பௌத்தர்கள் வரவே முடியாது. திருக்கோணேஸ்வரம் கோயில் வரைக்கும் சிலைகள், இந்து சிலைகள் தான் வைக்கப்படும், இங்க இருக்கிற பௌத்த விகாரிகள் புத்தர் சிலைகள் எல்லாம் அகற்றப்படும் என்ற மாதிரி இனவாதத்தை தூண்டுற மாதிரியான கருத்துக்களை திரும்ப திரும்ப கசப்பா தேரர் அந்த இடத்துல இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது ஊடகங்கள்லையும் வெளிவந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரியான இனவாத கருத்துக்கள் சொல்லப்படுற சந்தர்ப்பத்தில் அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் பயந்து கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருக்குமா இருந்தால் இதன் மூலமா பாரதூரமான விளைவுகள் ஏற்படும். இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகிற நேரத்தில் வேற பிக்குகள் இதுல தலையிடுறது கிடையாது.
அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதியோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு செய்தி வெளிவந்திருந்தது 2-3 நாட்களுக்கு முதல்ல. ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. பௌத்த பிக்குகள் எல்லாமே தலையிட வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. அரசியல்வாதிகள் இதை பற்றி கதைக்க வேண்டி இருந்தது. அந்த ஒவ்வொரு பீடங்கள் சொல்லி இருக்கிற முக்கியமான பீடங்களை சேர்ந்த பௌத்த துறவிகள், அந்த தலைவர்கள் சொல்லப்படுற நபர்கள் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது. ஆனா யாருமே அதை பற்றி கதைக்கிற மாதிரி இல்லை. எந்த விதமான ஒரு சத்தமும் கிடையாது. அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி என்றது பௌத்தர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு புனித இடம். அதுவும் புத்தர் ஞானம் பெற்ற அந்த மரத்தினுடைய ஒரு கிளை அனுராதபுரத்துக்கு கொண்டு வரப்பட்டு அந்த இடத்துல அந்த மரம் நடப்பட்டது, பராமரிக்கப்பட்டு வருது. வரலாற்று காலம் தொட்டு ஒரு புனிதமான இடம் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. பௌத்தர்களை பொறுத்த வரைக்கும் அனுராதபுரம் என்றது மிக முக்கியமான ஒரு இடம். அப்படி ஸ்ரீ மகாபோதியினுடைய அந்த விகாரையினுடைய பிரதானமான கப்புராளியா இருக்கிற நபர் சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோட சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு பௌத்த பிக்குவும் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படலாம் என்ற செய்தியும் வெளிவந்திருக்கு. அதை பற்றின விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்கு. இப்ப அந்த பௌத்த பிக்கு அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதியோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு மிக பிரதானமான நபர் அந்த பிக்கு எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விஷயமா பயன்படுத்தப்படலாம். அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதியினுடைய பிரதான கப்புரால கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவருடைய வீட்டில இருந்து பெருந்தொகையான பணம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் இலங்கையில் இருக்கிற பௌத்தர்களும் வசதி படைச்சவங்களும் கோவிலுக்கு விகாரைக்குன்னு சொல்லி பெருந்தொகையான பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த பணத்தை கப்புரால தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறார். அவருடைய வீட்டில இருந்து பெருந்தொகையான பணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால ஒரு பௌத்த பிக்கும் துறவியும் உதவி செய்திருக்கலாம் சொல்லி இதுவரைக்கும் முதல் கட்ட விசாரணையில் தகவல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதற்கமைய விசாரணைகள் நடந்து வருது. அந்த நபரும் அந்த பிக்குவும் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட இருக்கிறார். அவருடைய வீட்டில இருந்து ஒரு சில இறைச்சி வகைகள், மான் இறைச்சி, ஆமைகள், ஆமை முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பெருந்தொகையான பணம் மீட்கப்பட்டிருக்கு. யானை தந்தத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரேஸ்லெட்டும் அவருடைய கையில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது அதிக பெறுமதியானது சொல்லி போலீசால முதல் கட்ட தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரேஸ்லெட்டை அந்த கப்புராலைக்கு கொடுத்திருக்கிற நபரும் ஒரு பௌத்த பிக்கு, ஒரு துறவி என்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி பௌத்த மதத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள், பிக்குகள், கப்புராளிகள் எல்லாருமே ஒரு மோசடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுவும் இலங்கையினுடைய மிக பிரதானமான அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதி என்று சொல்லப்படுற புனித பூமியோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல தொடர்பு பட்டிருக்கிற நபர்கள் இந்த மாதிரியான மோசடிகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனா இதை பற்றி எல்லாம் இந்த ஞானசார தேரர், கசப்ப தேரர், இல்லாட்டி பௌத்த மதத்தை பாதுகாக்கிறதுக்கு முன் வந்ததா சொல்ற நாமல் ராஜபக்ச, சஜித் பிரேமதாச இவங்க யாருமே கதைக்க போறது கிடையாது. கதைச்சா அது அவங்களுக்கு எதிரான வாக்கு வங்கிக்கு தாக்கம் செலுத்துற ஒரு விஷயமா இருக்கும். அரசியலுக்காக இதை பற்றி கதைக்க போறது கிடையாது. ஆனா இதை பற்றி விசாரணைகள் நடந்து வருது. ஒரு பௌத்த பிக்கு அரஸ்ட் பண்ணப்பட இருக்கிறார். போன மாதம் வெளிவந்த இன்னும் ஒரு செய்தி, ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல ஒரு பௌத்த பிக்குவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. 6 சிறுமிகளை துஷ்பிரயோகம் செய்தார் என்ற குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு 30 வருஷங்களுக்கு முதல்ல நடந்த சம்பவம் தொடர்ச்சியா விசாரிக்கப்பட்டு பலரும் முன்வந்து வாக்குமூலம் சாட்சியம் கொடுத்ததுக்கு பிறகு அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 6 சிறுமிகளை அந்த பௌத்த பிக்கு துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்றது. அதே பௌத்த பிக்குவுக்கு 2003ஆம் ஆண்டுல ராமஞ்ச பீடம் என்று சொல்லப்படுற இலங்கையினுடைய ஒரு பீடத்தால கௌரவ பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பீடத்தோட சம்பந்தப்பட்ட நபர்களோ, இலங்கையில் இருக்கிற பௌத்தத்தை காப்பாற்றுவதற்காக நாங்க போராடி கொண்டு இருக்கிறோம்னு சொல்ற அரசியல்வாதிகளோ, இனவாத பிக்குகளோ இதை பற்றி ஒரு சொல் கூட சொன்ன மாதிரி செய்திகள் எங்கேயுமே பார்க்க முடியல. இந்த மாதிரியான சம்பவங்கள் சம்பந்தமா எல்லாம் பார்க்கிற நேரத்தில் இதுதான் உண்மையிலேயே பௌத்தத்துக்கு எதிரான செயற்பாடு. பௌத்த விகாரையோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு பிக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் பண மோசடி சம்பந்தமா. கப்புரால கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் கசப்ப தேரர் இனவாதத்தை பரப்புற மாதிரியான கருத்துக்களை தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுதான் பௌத்த மதம் இல்லாட்டி புத்தரினுடைய கொள்கைக்கு புறம்பான செயற்பாடு. இதை பற்றி எல்லாம் கதைக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை. அதை பற்றி யாராவது அரசியல்வாதிகள் கதைச்சா கூட அவங்களுக்கு எதிரான விசாரணைகள் தான் நடத்தப்படுது. ஒரு காலகட்டத்தில் ரஞ்சன் ராமநாயக்க சொல்லப்படுற ஒரு அரசியல்வாதி இருந்தார். அரசியல்ல இருந்து அவர் விலகி இருக்கிறார். அந்த அரசியல்வாதி இந்த பௌத்த துறவிகளினுடைய மோசமான செயற்பாடு சம்பந்தமா, சிறுவர்கள் எப்படியெல்லாம் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தில் குரல் கொடுத்திருந்தார். பொது வழியில் அதை பகிரங்கமா போட்டு உடைச்சிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க அந்த அரசியல்வாதிக்கு எதிராக விசாரணை நடத்தினாரே தவிர அதை பற்றி விசாரிக்கிறதுக்கோ, அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கோ அந்த ஆட்சி காலகட்டத்திலையும் அவங்க தயாரா இருக்குல்ல. அதுக்கு பிறகு வந்த ஆட்சிகள், அதுக்கு முதல்ல இருந்த ஆட்சிகள் கூட இந்த மாதிரி
பௌத்த விகாரிகளுக்குள்ள நடக்கிற மோசடிகள் இந்த மாதிரியான துஷ்பிரயோக சம்பவங்கள் சம்பந்தமா யாருமே விசாரிக்கிறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ விமர்சிக்கிறதுக்கோ தயாரா இல்லை. ஆனா ஒரு இனவாதம் சொல்லி வர்ற நேரத்துல அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, சில இனவாத பிக்குகளா இருந்தாலும் சரி துள்ளி கொதிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டாருன்னு சொல்லி ஒரு பிக்குவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுது, ஒரு கப்புரால கைது செய்யப்படுறாரு, இன்னும் ஒரு பிக்கு கைது செய்யப்பட இருக்கிறார். இந்த மாதிரியான சம்பவங்கள் சம்பந்தமா இல்லாம இந்த அரசியல்வாதிகளுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் தொடர்ச்சியா பதிவாகி வருது. இப்ப சில அரசியல்வாதிகளை பார்க்குற நேரத்தில் கோவில்களுக்கு போய் சாமி கும்பிடுறது வளமையானது. தேர்தல் காலகட்டத்தில் இதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். மேல் சட்டையை கலட்டி நல்லூருக்கு போய் நல்லூர் கந்தண்ட காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற அரசியல்வாதிகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்தியாவுக்கு போகிற அரசியல்வாதிகள் இந்து கோவில்களுக்கு போகிறத நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே அரசியல்வாதிகள் தென்னிலங்கையில் போய் பாராளுமன்றத்தில் உரையாற்ற சந்தர்ப்பத்திலே இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருக்கிற சந்தர்ப்பத்திலே இருந்தாலும் சரி, பௌத்தம் பௌத்தம்னு சொல்லி கத்தி கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழ் கடவுள்களும் தேவைப்படுறாங்க. அந்த தமிழ் கடவுள்களாவது இந்த மாதிரியான இனவாத அரசியல்வாதிகளோட கண்ணை திறக்கட்டும், ஒரு நல் வழியை காட்டட்டும் சொல்லி நாங்களும் பிரார்த்திப்போம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.